ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி சமூக வலைத்தளங்களை நம்ம ஓப்பன் பண்ணதுமே குட் மார்னிங், குட் ஈவினிங், ஹாய் சிஸ்டர், அக்கா எப்படி இருக்கீங்க, தங்கச்சி, அண்ணா, தாத்தா நல்லா இருக்கீங்களா, அம்மா நல்லா இருக்கீங்களா, இந்த மாதிரி நிறைய மெசேஜஸ் நமக்கு வந்திருக்கும். சம்டைம்ஸ் நாமளும் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். அவங்க வீட்டில் இருக்கிற அம்மா, அக்கா, தங்கச்சி, அண்ணன் இவங்களெல்லாம் சாப்பிட்டியான்னு கேட்டிருக்க மாட்டாங்க, என்ன பண்ணுறேன்னு கேட்டிருக்க மாட்டாங்க, அக்கறை காட்டியிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த சோஷியல் மீடியாவில் மட்டும் ரொம்பவே பாசத்தோடு நடந்துப்பாங்க. இது ரிலேட்டடாக ஒரு ஸ்டோரி பார்க்கலாம். ஒரு பெண் இருக்காங்க. இவங்க சோஷியல் மீடியாக்குள்ளே வராங்க. சோஷியல் மீடியாக்குள்ளே வரும்போது இவங்களுக்கு ஒரு 2 பேர் அறிமுகமாக்குறாங்களா, அக்கான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லைன்றதுனால இவங்களும் ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருக்காங்க. அவங்களும் இவங்கக்கிட்ட ரொம்ப லாயலாக நடந்துக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு ரொம்பவே அவங்க மேலே ஒரு நம்பிக்கை வந்துடுது, ஒரு அஃபெக்ஷன் வந்துடுது. ஆனாலும் வீட்டில் அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யாராக இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, ஏன்னா அவங்க நம்ம கூட பிறந்தவங்க இல்லை, ஏதோ சோஷியல் மீடியாவில் நம்ம பழகி நம்ம பேசி தெரிஞ்சவங்க தான் அப்படின்றதுனால சொல்கிறாங்க. ஆனால் இந்த பெண் என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அவங்க பெற்றோர்கள்கிட்ட சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு இவங்க அவங்கள நம்பியிருக்காங்க. இந்த நட்பு 5-6 வருடங்கள் தொடருது. அதுக்கப்புறம் இந்த பெண்ணுக்கு ஒரு வரன் பார்த்து மேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு அப்பா அம்மா முடிவு பண்ணுறாங்க. அப்படி வரன் பார்த்துட்ருக்கும் போது ஒருவர் அறிமுகமாக்குறாரு, இந்த மாதிரி உங்கள் பெண்ணை பிடிச்சிருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேமிலியில் சொல்லி கூட்டிகிட்டு பொண்ணெல்லாம் பார்க்குறாங்க. இந்த பெண்ணும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அப்பா அம்மாவுக்கு விருப்பன்றதுனால ஓகே சொல்கிறாங்க. இந்த விஷயத்த அவங்க சகோதரர்கள் என்று நினைத்திருக்கிறவங்க அந்த 2 பேர்கிட்ட இவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்திருக்காங்க, இந்த மாதிரி மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வரன் பார்த்துட்டு போனவருக்கு ஏற்கனவே பல பெண்களோட தொடர்பு இருந்ததுனால இவங்களுக்கு தெரிய அந்த மேரேஜை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதை அந்த 2 தம்பிங்கக்கிட்டையும் அந்த விஷயத்த சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஆண் அவர் யார் விருப்பப்படுறாருங்களோ அவங்கள அடைஞ்சிடணும், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கிற ஒரு மனிதன். அதனால் இவங்க தம்பிங்க தான் எல்லாமே அவங்களுக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட இவர் அப்ரோச் பண்ணுறாரு. நான் திருந்திட்டேன், எனக்கு வாழ்க்கை கொடுங்க, நான் இனிமேல் அந்த மாதிரி தவறெல்லாம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. கொஞ்சம் சில விஷயங்களும் அவங்க 2 பேருக்கும் ஃபேவராக இவர் பண்ணுறாரு. இதனால் அவங்க 2 பேருமே சரி ஓகே அப்படின்னு சொல்லி டைரக்டாக இல்லாமல் மறைமுகமாக இந்த பெண்ணுக்கே தெரியாமல் அவருக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாளில் இந்த விஷயம் அந்த பெண்ணுக்கு தெரிஞ்சு அவங்க ரொம்பவே அதிர்ச்சிக்குள்ளாகிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், கூட பிறந்த சகோதரர்கள் இந்த மாதிரி உதவி செய்வாங்களா? நீ திறந்துறதுக்கு எங்கள் வீட்டு பொண்ணு வேணுமான்னு விரட்டி விட்டுருப்பாங்க. அந்த மனிதர் நிஜமாவே திருந்துறவராக இருந்தால் அவர் ஏற்கனவே ஏமாற்றிய ஏதாவது அந்த பெண்களில் ஒருத்தரை திருமணம் செய்து வாழணும். அதுதான் உண்மையாக திருந்துவது. இதுதான் சமூக வலைத்தளங்களில் நமக்கு கிடைக்கிற உறவுகள். அக்கான்னு சொல்கிறவங்களாம் அக்கா ஆக மாட்டாங்க, தம்பின்னு சொல்கிறவங்களாம் தம்பி ஆக மாட்டாங்க. அம்மா அப்பா என்ன உறவு முறை வேணால் நம்ம கொண்டாடலாம், ஆனால் நம்ம பக்கத்தில் நம்ம வீட்டிலேயே இருக்கிறவங்க தான் நமக்கு உண்மையான உறவு. அவர்கள்கிட்ட நம்மளோட கஷ்டத்தையோ எதாக இருந்தாலும் நம்ம அவங்க கூட ஷேர் பண்ணிப்போம். சமூக வலைத்தளங்களில் உறவுகளை தேடுறவங்களுக்கு ஏமாற்றம் மட்டுமே கிடைக்கும்.